நமோ ஹிமாலயா. பிளான் பண்ண மாதிரி சரியாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், ஏன் உங்களோட பாஸ்ட்டை மறந்து இப்போ நான் ப்ரெசண்ட்டில் வாழணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் சரியாக ஃபோக்கஸ் ஆக முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட கண்டிஷனிங் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ அந்த டேட்டாவை இன்னும் நீங்கள் எரேஸ் பண்ணவே இல்லை. என்ன திருப்பி திருப்பி இதையே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு இந்த பிளானட்டில் வந்து ரொம்ப எனர்ஜி வந்து இன்டென்ஸாக இருக்குது. இன்டென்ஸ் இன் த சென்ஸ் லைட்டும் இன்டென்ஸாக இருக்குது, டார்க்கும் இன்டென்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து லைட்டை நோக்கி பயணிக்கும் போது கண்டிப்பாக அந்த டார்க் வந்து உங்களை பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்தால் வரட்டும். நீங்கள் லைட்டை நோக்கி ஓடுங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. அதுவாகத்தான் நீங்கள் யூ வில் பிகம் ஹூ யூ ஆர். அதை விட்டுட்டு டார்க் வருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அதை நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தட் இஸ் யுவர் டேட்டா, தட் இஸ் யுவர் மெமரி. இந்த மெமரியை எப்படி அழிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே தயவு செஞ்சு இந்த மொபைல், இந்த கேட்ஜெட்ஸை வந்து பார்க்குறது, எப்பேற்பட்ட ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது, இல்லை நாள் சண்டையாக இருந்தாலும் சரி, இது மாதிரி அந்த கியூரியாசிட்டியை வந்து தயவு செஞ்சு கட் பண்ணுங்கள். இந்த கியூரியாசிட்டி இருக்கிறனால இந்த ஈர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்றது உங்கள் மைண்டு தான், நீங்கள் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் யுவர் மைண்ட், யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ். இது ரெண்டும் நீங்கள் எவ்வளோ களவு இதை உள் வாங்கிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நம்பர் 1, காலையில் எந்திரிச்ச உடனே வந்து தயவு செஞ்சு நீங்கள் போய் அந்த டிஸ்ட்ராக்ஷனில் போய் விழுந்துடக்கூடாது. மறுபடியும் யாராவது வந்து உங்களை கூப்பிடலாம், அதுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் அதுக்காக தான் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கணும். சீக்கிரமாக எந்திரிச்சிங்க அப்படின்னா அப்படிலாம் யாருமே வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு 4 o'clock எந்திரிக்கும் போது ஒரு 4:30 வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே பெட்டில் வந்து படுத்துருக்கலாம். வி கேன் ரெஸ்ட். உடனே எந்திரிச்சு ஓடாதீங்க. இந்த உடனே எந்திரிச்சு ஓடுறது அப்படின்றது எதனால் வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் யோர் ப்ரீ கண்டிஷனிங். உங்களோட அந்த டேட்டா, அந்த மெமரி, நேற்றுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் இந்த மைண்ட் என்ன பண்ணணும்னா இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண துடிக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கார்டை கட் பண்ணணும். முதல்ல எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் சென்ட் பண்ணுற பழக்கத்துக்கு வாங்க. சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் இல்லையா, காலையில் எந்திரிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கும்பிடுவாங்க. பட் இப்படிலாம் யாருமே அது மாதிரி பண்ணுறது இல்லை. நீங்கள் ஆக்ஷன் வழியாக அப்பா அப்படின்னு சொல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சென்ட் லைக் இந்த மாதிரி ஒரு நம்ம கையை எடுத்து ஹார்ட் சக்கராவில் வச்சுட்டு கூட நம்ம வந்து ஜஸ்ட் நினச்சிக்கலாம். இதையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த கிராட்டிடியூட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த லைட் அப்படின்றது, அதாவது என்ன லைட்னா என்ன, சோர்ஸ், காட், ஏதோ ஜீசஸ், அல்லா, கணபதி, முருகர், ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கோங்க. பட் ரிமெம்பர், அது ஒரு வெஹிக்கிள் தான். வெஹிக்கிள்லேயே வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகணும். சரியா? ஸோ லைட்டு தான் அது எல்லாமே. அப்போ லைட்டுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் சென்ட் பண்ணால் நம்மளை யாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணலன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. நத்திங் இஸ் ரேண்டம், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட். அப்போது அந்த கால்குலேஷனுக்கு நீங்கள் போகணுன்னா சில உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றணும், பிஹேவியர் பேட்டர்னை மாற்றணும், தாட் ப்ராசஸை மாற்றணும், எதை யோசிக்கணும், எதை யோசிக்கக்கூடாது, யார்கிட்ட பேசணும், இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து பேட்டர்னை வந்து யூ ஷுட் சேஞ்ச். பட் நான் அதே ஆஃபீஸ் தான் நான் போகிறேன், நான் அதே வீட்டில் தான் இருக்கேன், நான் அதே காலேஜ் தான் போகிறேன், அதே பொண்ணோட தான் நான் பேசுகிறேன், அதே பையனோட தான் நான் இருக்கேன், அதே குழந்தைங்க தான் அப்படின்னு செட் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி அணுகுகிறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை நம்ம சந்தேக பிராணியாக இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு ஆட்டிடியூடு காட்டுறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்று பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கலாம், டைமுக்கு பங்க்சுவாலிட்டி எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் நான் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சி நான் எவ்வளோ களவு இன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். எத்தனை பேருக்கு என்னால் லவ்வை சென்ட் பண்ண முடியும், அன்கண்டிஷ்னல் லவ், பாசம் இல்லை, பாசம்ன்றது ஒரு பிடிப்பு, அது ஒன்லி
நம்ம சுற்றி இருக்க நபர்கள் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் வரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு யாருக்குமே வந்து போகாது. ஸோ இது அன்புன்றது தான் இங்கே ஃபுல்லாக இந்த பூமியே அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் நான் எவ்வளோ டேப் ஆக முடியும், எத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களோட மைண்டை வந்து மாற்றணும். மைண்டு கண்டிப்பாக மாறும். அது எப்போ மாறும்னா, நீங்கள் மைண்ட் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இஃப் யூ டோன்ட் ஆன்சர் யுவர் மைண்ட் வில் டேக் ஆஃப் யூ. ஏன் வந்து நீங்கள் அவங்களோட கண்ட்ரோலில் போடுறீங்கன்னா உங்களுக்கு பதில் இல்லை. இப்போது நானே ஒரு கேள்வி கேட்டுட்டு நல்லா வந்து அடித்து ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் உங்களுக்கு பதில் இல்லைன்னா நான் தான் வேணும். லைக்வைஸ் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வேணும். ஸோ இந்த மைண்டு நீங்கள் அப்படின்றது தனியாக பிரித்து பார்த்து மைண்டுக்கு பதில் சொல்லுங்கள். வெறும் பணத்தை பின்னாடியே ஓடாமல், வெறும் படிப்பு பின்னாடியே ஓடாமல். சரி, இது எல்லாமே வந்து நம்பர் கேம்ஸ் தான் இல்லையா? எண்ட் ஆஃப் த டே எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கு தான். வேறு எதுக்கு? 100 பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு யாராவது போக போகிறோமா? ஆப்வியஸ்லி நாட். அது எத்தனை பேர்? ஸோ அதில் ஒருத்தராக நான் இருக்கணும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் உங்களை இன்வால்வ் பண்ண கற்றுக்கோங்க. சின்னதாக பண்ணுங்கள். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட தாட் ப்ராசஸை மாற்ற லைட் அப்படின்றது உங்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபோட்டான் ஷவர் வந்து நம்ம போயிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அந்த ஃபோட்டான் ஷவர் போயிட்டே இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வார் சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன், அதுதான் இந்த இன்டர் ரிலேட்டட். தேர்ட் ஒன், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல, அப்போ மத்தியான நேரத்தில் நான் சீரியல் உட்காந்து பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. அவாய்ட் யுவர் ஃபோன். ஏன் அப்படின்னா இந்த டார்க் டைம்ஸில் வந்து உங்களை எப்படி வந்து கெட்டு குட்டிச்சோட போக வைக்குது அப்படின்னா இது மூலியமாக தான், அந்த ஃபோன் மூலியமாக தான். ஸோ இது எவ்வளோக்கு அளவு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு நோட் புக் வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நோட் புக், நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு நோட் புக் வாங்குங்க. பேனா வாங்குங்க, வாட்டர் கலர் வாங்குங்க. அது அழகாக பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணால் ஃபுல்லாக பெயிண்டே அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன தோணுதோ அதை எழுதி பழகுங்க. என்ன மாதிரி இருக்கும்னு எழுதி பழகுங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு எந்நேரம் உட்காந்து இல்லை நான் ஃபோனே சூப்பர் ஃபோன் வச்சுருக்கேன், நான் அதிலே உட்காந்து நான் வரைவேன் எழுதுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு ஃபிசிக்கலாக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த சேஞ்சஸை கொண்டு வரணும். அபவ் ஆல் அடுத்த சேஞ்ச் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பாடியை வந்து சில பேர் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நேராக உட்காரனா உட்கார முடியல, நேராக நில்லுனா நிற்க முடியல, மெடிடேஷன் ஒரு டவுன் ஸ்டேட்டுக்கு போகணும் முடியல. ஸோ பாடியே வந்து டில்ட் ஆகுது அப்படின்னா அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பாடி வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டீடாக்சிஃபிகேஷன் அதுக்கு இனிஷியல் ஸ்டெப். நீங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். இது ஏன் ஃபுட்டு சொல்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த காஃபி டீ எல்லாம் கொஞ்சம் அந்த கெஃபைன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணி உங்களை ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் அது ட்ராப் அவுட் ஆகும். ஸோ எகெயின் யூ ஃபீல் லைக் டேக்கிங் அந்த திருப்பியும் நான் காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும், ஏதோ ஒரு ட்ரிங்க், இந்த நிறையா இந்த கோகோ ஐட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை போய் படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். சும்மா உடனே வந்து மெசேஜ் பண்ணி நீ வந்துட்டு உங்களுக்கு காஃபினா என்னன்னு தெரியுமா, டீனா என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு லைட்டை நோக்கிலே போகிற வழியை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, பட் இதை அவாய்ட் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். டு யூ ஃபீல் த சேஞ்ச் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் சேர்க்குற வழியை பாருங்கள். ஃபுட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இட் சென்ஸ் அ சிக்னல் டு யுவர் பாடி. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவாக தான் ஆகுவீங்க. பறவையாக சாப்பிட்றீங்கன்னா பறவைத்தன்மையே வரும். பறவைக்கு என்ன எந்த அளவுக்கு அதால் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் இருப்பீங்க. இது வந்து விளையாட்டு இல்லை, இதுதான் உண்மை. ஸோ எந்த அளவுக்கு அப்போ செடியை சாப்பிட்டா செடி அளவுக்கு தான் இருப்பேன், அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. செடிக்கு வந்து நம்ம பசுமை தன்மை இப்படி நிறைய சொல்லலாம். அது ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங் கொடுக்குதா இல்லையா? அப்போ ஏன் அதுக்கு ஆப்ஷன் போக மாட்டீங்க? ஸோ சேஞ்ச் யுவர் ஃபுட் ஸ்டைல். காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும், வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், இதெல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். பல் தேய்ச்ச உடனே போய் தண்ணி குடிக்காதீங்க, அந்த கெமிக்கல் இருக்கும், அப்படியே உள்ளே போகும். அதுக்கப்புறம் 4 இடம் பண்ணிங்கன்னா அது சேர்ந்து அப்படியே வயிற்றுல புண்ணு வைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதிலே போய் நீங்கள் அடுத்து காஃபியை குடிப்பீங்க, மறுபடியும் அது ஒரு புண்ணாகும். அந்த ஸ்டொமக் இன்னர் லைனிங் வாலில் வந்து தேவையில்லாத ஆசிட் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த வாலை டிப்ளீட் பண்ணி இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை கொண்டு போகிறது நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ வில் கெட் டிஸ்டர்ப் த ஹோல் டே.
நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஏன்னா நல்ல ஃப்ரூட்ஸ் நல்ல மஞ்சள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நாள் பத்தாது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஹெல்ப் பண்ணாது. வாட் இஃப் ஒன் டே இந்த இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் இதெல்லாம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நாள் நின்று போச்சு, இல்லை ஒரு வாரம் நின்று போச்சு, ஏதோ ஒரு சேட்டலைட் வெடிச்சு போச்சு, இல்லை ஏதோ ஒன்று வெடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு வார் சிச்சுவேஷன் ஏதோ ஒன்று சம்திங், என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி மூழ்கி இருக்கிறவங்களுக்கு மென்டல் ஆயிடுவாங்க. இதுதான் உண்மை. அவங்களால இயல்பாக இருக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி மோடில் போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் ஸ்க்ரீன் டைம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் உங்களோட தாட்ஸை மாற்றி நீங்கள் நினைக்கலாம், நான் சோகமாக இருந்தால் ஸ்வைப் பண்ணால் நான் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னா இல்லவே இல்லை. இது நீங்கள் தப்பான கண்டிஷனிங் யுவர் மைண்ட். இதெல்லாம் விட்டுட்டு இயல்பான, அதாவது ட்ரூ லைஃபுக்கு வர வழியை பாருங்கள். ஸ்பெண்ட் சம் டைம் வித் நேச்சர்னு சொல்கிறோம். சாயங்காலம் காற்றையாவது வாங்குங்க. காலையில் முடியலனாலும் சாயங்காலம் அந்த ஈவினிங் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அது வாங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் உங்களை ஹீல் பண்ணும். மென்டலி உங்களை ஹீல் பண்ணும், ஃபிசிக்கலி உங்களை ஹீல் பண்ணுது. இதெல்லாம் உண்மை. சன்னில் போய் அந்த சன் லைட்டை வாங்குங்க. சன் லைட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அந்த ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே டேன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓடாதீங்க. இதை விட டேனுக்கு நானும் தான் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவாய்ட் தோஸ் க்ரீம்ஸ். மை சஜஷன் டு யூ, avoid those creams and expose your body, expose yourself to the sun. கண்டிப்பாக உங்கள் ப்ரோக்ராம்டு மைண்டை மாற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எங்கே ஃபோக்கஸ் வேணுமோ இதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3 டேஸ் தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ 3 டேஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அந்த சேஞ்ச் உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஃபோக்கஸ் ரீகெயின் பண்ண முடியும். முதல்ல இது இந்த ஃபோக்கஸ், அதாவது பாஸ்ட் மெமரிஸ்னால யாருக்காவது ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் மறுபடியும் அந்த நபரை பார்த்தா எனக்கு அதே மாதிரி தாங்க ஆட்டிடியூட் வருது, என்னால் மாறலாம் முடியல அப்படின்னா மாற வேண்டியது நீங்கள் மட்டும்தான். யூ கேன் நாட் சேஞ்ச் சம் ஒன், பி த சேஞ்ச், பிகம் த சேஞ்ச். இது சொல்கிறது ஈஸி எனக்கு தெரியுது, ஆனால் பை ப்ராக்டிஸ் நம்ம மேலே நம்ம ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக மாறும். அப்படியே யாருக்கும் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுன்னா அவங்களோட ஐ கான்டாக்டை கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா அவங்களோட ஐ கான்டாக்டை கட் பண்ணுங்கள். ஐஸ் வழியாக நிறையா எனர்ஜிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களோட எனர்ஜி நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் அபவ் ஆல் இன்னொரு விஷயம், எத்தனை பேர் இன்னும் இந்த வால்பேப்பர் இதையும் நான் ஏதோ ஒரு ரீல்ஸ்லேயே எங்கேயோ ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றுறது, இம்மீடியட்டாக அதை போய் வால்பேப்பர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த வால்பேப்பர் வச்சுருக்கீங்க நான் உங்களை சொல்லலை, உங்களை தாண்டி யாரையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வால்பேப்பர் வச்சுருக்கீங்களோ முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஃபோனில் தான் நிறைய பேர் முழிக்கிறீங்க, அதையே தான் பார்க்குறீங்கன்னா ஸோ அந்த வால்பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒன்று நேச்சர் வைங்க, இல்லை ஏதாவது ஒரு கடல் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எது உங்களை பார்த்த உடனே அதோட அப்படியே நான் லயம் ஆகிட்டேன், அப்படியே நான் என்னை மறந்துட்டேன். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் போக முடியுது, அதுதான் அந்த லயம் ஆகுறதுன்னு சொல்கிறது. அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆக முடியுதுன்னு அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களோட வால்பேப்பரை வச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த கணக்கில் போயிட்டு வருவீங்க. நீங்கள் எதுக்கு வால்பேப்பர் வச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கு தானே. ஸோ வால்பேப்பர் இஸ் ஆல்சோ அதுவும் முக்கியம். பாட்டு கேட்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு மேலே நான் இங்கே சொல்ல முடியாது. பட் தயவு செஞ்சு பொழுதுக்கே உட்காந்து, அதாவது கேட்கவே கேட்காதீங்க நான் சொல்ல வரலை, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்குற தன்மையாக இருந்தாலும் பொழுதுக்கே உட்காந்து இந்த சினிமா பாட்டியே கேட்டுகிட்டே இருக்காதுங்க. அது ஒரு இதுலேயுமே யூஸே இல்லை. அது உங்கள் ஃப்ரீக்வன்சி கீழே தான் தள்ளிட்டு போயிட்டுருக்கு. புரிஞ்சுக்கோங்க. நான் சோகமாக இருக்கேன், சோகப்பாட்டை எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் ஹாப்பியாக இருக்கேன்னா ஹாப்பி சாங்ஸ் எடுத்து ஒரு பிளேலிஸ்ட்டு மாதிரி இருக்குது, அதை எடுத்து நான் ஓட விட்டுட்டு நான் சமைக்கிறேன், அதை ஓட விட்டுட்டு நான் ஜிம் போகிறேன், அதை ஓட விட்டுட்டு நான் வண்டி ஓட்டுறேன், அதை ஓட விட்டுட்டு நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன், இல்லை வரைகிற என்னமோ பண்ணுறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஒரு வேலையை ஒரு இதில் பார்க்க முடியல, 2 பிரிவு எடுத்துக்கலாம். சமைக்கிறதுனா சமைக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அதில் எதையும் ஒன்று ப்ளே பண்ணி விட்டு இப்போ சமைக்கிறது இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மைண்ட் டீவியேட் ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே டீவியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் உங்களால் பண்ண முடியாது. இது மல்டி டாஸ்கிங் ஒன்றும் பெருமை கிடையாது. எஸ்பெஷலி கேர்ள்ஸ், மை டியர் கேர்ள்ஸ், மல்டி டாஸ்கிங் நம்மளுக்கு இயல்பாகவே வரும். அதெல்லாம் ஒடுக்குங்க. அது டெல் யூ ஒரு சீக்ரெட். அது எல்லாத்தையும் ஒடுக்குனீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஒரே இடத்துல ஃப்ளோ ஆகும். நீங்கள் ஈஸியாக லைட்டாக கேட்சப் பண்ணலாம். ஸோ வென் கம்மிங் பேக் டு பாய்ஸ், நம்மளுக்கு ஒரு வேலை தான் ஒரு டைமில் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள்லாம் செதற விட்டுட்டு நான் பாட்டு கேட்டுட்டு ஓட்டுற இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலையை ஒரு டைமில் பாருங்கள். அது சிறப்பாக கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த பாட்டு கேட்குறத தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே வாங்க. வாட் எவர் இட் குட் பி, டிவோஷனல் சாங்ஸ் எதுவாக இருந்தாலும். இன்னும் ஒரு கும்பல் நான் டிவோஷனல் சாங்ஸ் தான் கேட்பேன் தெரியுமா அப்படி. இங்கேருந்து சென்ட் பண்ணுங்க உங்கள் பக்தியை, இங்கேருந்து சென்ட் பண்ணுங்க அந்த அன்கண்டிஷனல் லவ். சரியா? கேளுங்க, வேணாம்னு சொல்ல, பட் கேட்டுகிட்டே இருக்காதீங்க. கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீக்வன்சி கீழே போயிட்டே இருக்கும். இதை வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் ஹெட்செட்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அழகாக ஹெட்செட்டை வாங்கினோம்னா அது கேட்கணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்பயுமே இந்த கேட்ஜெட்ஸ், இந்த டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களோட க்ரியேட்டிவிட்டியை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. டோன்ட் டிபெண்ட் ஆன் சம் ஒன் ஆர் சம்திங். ஒரு அளவுக்கு டிபெண்ட் பண்ணலாம். யாராக இருந்தாலும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருந்தாலும், டோன்ட் என்டையர்லி அப்படியே போய் அப்படியே விழுந்துடக்கூடாது. என்னன்னு பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணலன்னா ஒரு நாளும் அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து அந்த குருவோ எதுவுமே பண்ண முடியாது. கடவுளே நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே, நான் மாற மாட்டேன்னு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, இதெல்லாமே உங்கள் மைண்ட் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் போகும், பாடி டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் போகும். நீங்கள் நினைக்கல இதில் எந்த சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக அதில் சேஞ்ச் இருக்குது. நீங்கள் முதல்ல பண்ணுங்கள். 3 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள். இது ஒரு வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர். இது இப்படியே தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து லைஃப் ஸ்டைலாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெடிடேஷனில் அடுத்த கேட் அங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இப்போவே எழுதித்தரேன், ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் தான் ஈஸியாக உங்களுக்கு இந்த தேர்ட் ஐ ஓப்பன் இது எல்லாமே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மீறி நீங்கள் முதல்ல நேராக உட்காருங்க. அப்பப்போ பெருமூச்சு விடுங்க, டேக் அ டீப் பிரெத். இதெல்லாம் பண்ணணும் அப்பப்போ. ஏன்னா உங்களோட மெமரி, உங்களோட அந்த பெல்லி லைன், அந்த தொப்பை, அந்த லைன் அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. தேர் கம்ஸ் டு சோலார் பிளெக்ஸஸ். சரி, அங்கே ஒரு சக்கரா இருக்குது. அந்த லைன், அந்த பெல்லி லைனில் தான் வந்து போய் ஸ்டோர் ஆகுது. தட்ஸ் த மெமரி தட் யூ ஹோல்ட். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தள்ளணும்னா அப்பப்போ அந்த பெருமூச்சு விட ஸோ அந்த பெல்லியை உள்ளே தள்ளி அந்த மூச்சு வெளியில் விடுறீங்க. அப்போ அங்கே இருக்கிற காற்றை வெளியே விடும்போது அந்த டேட்டா, அந்த மெமரியும் போகும். இது வந்து ஏதோ என்னது இது அப்படின்ற மாதிரி நினைக்காங்க, பட் இதுதான் உண்மை. ஸோ கம்மிங் பேக் 2025, நேச்சர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சன்னில் போய் எக்ஸ்போஸ் ஆகுங்க. நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனி ஃபுல்லாக ஆக்ஸலரேஷன் மோடு தான். தேர் இஸ் நோ கோயிங் பேக். இனிமேல் ஸ்லோ டவுன் ஆகும். பழைய வாழ்க்கை திரும்பி வந்துடும்டா அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு யூ. தேர் இஸ் நோ கோயிங் பேக். எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். அது ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அது தவம் ஸ்டேட். கொஞ்சம் டிம் லைட்டில் பண்ணுங்கள். உங்களால் முடியல, எனக்கு ஃபோக்கஸே வரலன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நீங்கள் ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுனால தான் மேபி அது உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பிளைண்டாக போய் உட்காருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, கொஞ்சம் ஸ்டெப் அவுட். அட்லீஸ்ட் ஒரு ஜன்னல்லையாவது ஒரு குருவிக்கு ஏதோ ஒரு அரிசியாவது வைக்க ட்ரை பண்ணுங்கள். டூ சம்திங். நீங்கள் நினைக்கல ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு குருவிக்கு நான் அரிசி வைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு. They are watching you. இவங்களுக்கு எதாவது பண்ண ஏதாவது பலன் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி? நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருந்தீங்கன்னா இது எந்த இதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை அப்படின்றது தான் இன்னொரு சீக்ரெட். ஏன் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது நீங்கள் டேட்டாவே இல்லை. தேர் இஸ் நோ ப்ரீவியஸ் டேட்டா, ஃப்யூச்சரை நினச்சி எதுவும் இல்லை, யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோம். நம்மளால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர். அதுக்கு சரணாகதி ரொம்ப முக்கியம். அந்த ஈகோயிஸ்டிக் மைண்ட் ஆப்ரேட் ஆகக்கூடாது. அப்படியே ஹம்பிளாக டவுன் டு அர்த்
கிரவுண்டிங்கில் இருக்கணும், கால் கிரவுண்டில் இருக்கணும், அப்படியே பறந்துட்டு இருக்கக்கூடாது. அது பேர் தான் சரண்டர். ஹாப்பி டைம்ஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி கடன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லுங்கள். ஒரு சுச்சுவேஷன், ஹார்ட் சுச்சுவேஷன் வருதுன்னா, இன்ட்ரெஸ்டிங், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற அந்த தன்மைக்கு போகணும். ஐயோ அப்படின்ற அந்த தன்மைக்கு போயிடாதீங்க. அது தப்பான ஒரு ஃப்ரீக்வன்சி. அது ஈஸியாக போகும். இது இன்ட்ரெஸ்டிங், இது நான் ஹேண்டில் பண்ணணும் கடவுளே அப்படின்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல நாள் பார்த்துட்டே இருக்காதீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னிலேருந்து இந்த செகண்டில் இருந்தே உங்களோட ஹெட்செட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஃபோனாக யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப்னா லேப்டாப் அதுக்காக யூஸ் பண்ணணும். கண்ட மூவிஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். ஒவ்வொரு நாளும் நம்ம அசென்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அது ஒரு ஸ்பெசிஃபிக் டே அப்படின்றது கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நாளும் அசெண்டிங். என்னென்ன மாற்றம் வருதோ அது எல்லாமே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை அவங்க புல் பண்ணிடுவாங்க. நமோ ஹிமாலயா.